பொன்னி கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போனோடனே அங்கே எல்லாருமே முருகரோட பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்படியே கிட்ட போய் உட்காந்துட்டு எல்லாரும் பாடுறாங்க. அதே மாதிரி பொன்னியும் அழகாக பாடிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சக்தி, பிரீத்தி 2 பேரும் சேர்ந்து அதே கோயிலுக்கு வராங்க. பொன்னி பாடுறத சக்தி பார்க்குறாரு. சூப்பராக பாடுறாங்களே, ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அங்கே இருக்க அர்ச்சகரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இங்கே பாருங்க, பொன்னி நல்லா பாடுறாங்க, அதனால் எல்லாரும் அங்கே மேலே பாடிட்டு இருக்காங்கல்ல, அங்கே கூப்பிட்டு பொன்னியை உட்கார வச்சு பாடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை கூப்பிடுறாங்க. நீ நல்லா பாடுறம்மா, நீ கொஞ்சம் முன்னாடி பாடு, எல்லாருக்கும் நல்லா இருக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. பொன்னியும் போகிறாங்க. போயிட்டு அப்படியே தண்ணியை மெய் மறந்து முருகரோட பாட்டை சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. பொன்னி பாடிட்டு இருக்கும்போதே அப்படியே எல்லாமே கேமராவில் வீடியோ எடுத்துக்கிறாரு. அந்த வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டே இருக்கும்போது அப்படியே பிரீத்தி பார்க்குறாங்க. பயங்கரமாக கோவம் வருது. என்ன பண்ணிகிட்ருக்காரு இந்த சக்தி? பொன்னி பெரிய ஆள் மாதிரி ஏதோ எங்கேயோ பாடிட்டு இருந்தால் விட்டுட்டு போக வேண்டியதானே. அவளை கூப்பிட்டு முன்னாடி பாட வச்சு அதுவும் வீடியோலாம் வேற எடுக்கிறாரு. இதெல்லாம் தேவையா? இவங்க 2 பேரும் எப்படி பிரிக்கலாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எல்லாமே சக்தி பொன்னியை நல்லா பாட வைக்கணும் அப்படி தான் நினைக்கிறாரு. தேவையான எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. இதை நம்ம விடக்கூடாது, கண்டிப்பாக இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிரீத்தி பயங்கரமாக அப்படி யோசிச்சுட்ருக்காங்க. என்ன பிரீத்தி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கூப்பிடுறாரு. இல்லை ஒன்றும் இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி அங்கேருந்து வராங்க. பிரீத்தி சக்தி கிட்டே கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் எல்லாமே கேமரா எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுக்கு வீடியோ எடுத்தேன் தெரியுமா? இப்படி நல்லா பாடுறது நல்லா இருக்குல்ல, ஒரு கச்சேரி பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால தான் நான் வீடியோ எடுத்தேன். பொன்னிக்கு நிறைய திறமை இருக்குது, ஆனால் அது எதையுமே வெளியே காட்டாமல் ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி இருக்குது. இப்போது ஸ்டேஜே ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த பொன்னி இன்றைக்கி ஸ்டேஜில் போய் உட்காந்து நல்லா பாட்டு 4 பேர் கூட சேர்ந்து பாடுறா. அப்போது அவளோட பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். நான் எடுத்த வீடியோவை கண்டிப்பாக பொன்னிக்கிட்ட காட்டணும், வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே காட்டணும் அப்படின்னு சக்தி